ரியோ ஒலிம்பிக்கில் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் பங்கேற்கும் இந்திய அணியில் தமிழகத்தை சேர்ந்த இளம் நாயகன் தருண் இடம்பெற்றிருக்கிறார். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள குக்கிராமம் ஒன்றை சேர்ந்த தருண் ரியோ ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்லும் வேட்கையுடன் பயிற்சி களத்தில் இருக்கிறார். விடாமுயற்சி, தொடர் பயிற்சி. திருப்பூர் மாவட்டம் அவினாசி அடுத்துள்ள ராவுத்தம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த தருணை ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் கனவை நனவாக்கியிருக்கிறது. விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த தருண் தனது விளையாட்டு ஆர்வத்தால் மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்று பல்வேறு பதக்கங்களை வென்றிருக்கிறார். 20 வயதாகும் தருண் தற்பொழுது மங்களூரில் உள்ள ஆல்வாஸ் பல்கலைக்கழகத்தில் BE மனிதவள மேம்பாட்டுத் துறையில் 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவரும் கூட. 400 மீட்டர் மற்றும் 4 பேர் கொண்ட 400 மீட்டர் ஓட்டத்தில் சிறப்பாக ஓடும் திறன் கொண்ட தருண் அண்மையில் அசாமில் நடைபெற்ற தெற்காசிய விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கங்களை வென்று தேசத்திற்கு பெருமை சேர்த்தவர். ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வெல்வதையே லட்சியமாக கொண்டிருந்த தருண் 1.5 ஆண்டுகளாக ரியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறுவதற்கான போட்டிகளில் கவனம் செலுத்தி வந்தார். இந்த நிலையில் துருக்கியில் நடைபெற்ற தகுதிச் சுற்று போட்டியின் மூலம் தருண், முகமது அனஸ், குன்னு முகமது, ஆரோக்கிய ராஜு அடங்கிய இந்திய அணி ஒலிம்பிக் போட்டிக்கு தேர்வானது. தற்பொழுது ஒலிம்பிக் போட்டிக்காக பெங்களூரில் நடைபெறும் பயிற்சி முகாமில் தருண் கலந்து கொண்டுள்ளார். தெற்காசிய விளையாட்டில் தங்கப்பதக்கம் வென்றதற்காக மத்திய அரசு அறிவித்த 7 லட்சம் பரிசு தொகையும் தமிழக அரசு அறிவித்த 3.5 லட்சம் பரிசு தொகையும் தருணுக்கு கிடைக்கவில்லை என்பது சற்று வேதனையான செய்தி. இருந்தபோதிலும் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து பொருளாதார சுமைகளை கடந்து ரியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தேர்வாகியுள்ள தருண் மத்திய மாநில அரசுகளால் கவனிக்கப்பட வேண்டியவர். தருண் போன்றவர்களுக்கு உரிய நேரத்தில் கிடைக்கும் பொருளாதார உதவிகள்தான் தேசத்தில் உள்ள தடகள வீரர்களை சர்வதேச அளவில் தடம் பதிக்க உதவும் என்பது நிதர்சனம். புதிய தலைமுறைக்காக அவினாசி செய்தியாளர் சதீஷ்குமார்.